ஹாய் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11th அக்கௌண்டன்சி யூனிட் 12 ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பார்ட் 2 எக்ஸசைஸ் நம்பர் 3 அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃப்ரம் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2018 ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட். என்னது பண்ணியிருக்காங்க? ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம 2 சம்மு பார்த்துருக்கோம். 2 சம்மில் ஒரு இது வந்து ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதில் வந்து ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், சேல்ஸ், wages, return outwards, return inwards, cool and cash, carriage inwards, closing stock. இது ஏற்கனவே முன்னாடிலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸு, சேல்ஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், இதை மட்டும் கொடுத்து தான் உங்களை சம்மு போட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பர்டிகுலர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இப்போ அதெல்லாம் நம்ம எது டெபிட்டில் வரும், எது கிரெடிட்டில் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட், பர்ச்சேஸ் டெபிட், சேல்ஸ் கிரெடிட், வேஜஸ் டெபிட், ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ரிட்டர்ன் இன்வேர்ட்ஸ் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். கூல் அண்ட் கேஷ் டெபிட், கேரேஜ் இன்வர்ஸ் டெபிட், க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட். இப்போ இதை வச்சு நம்ம சம்மு போடணும். இப்போ சம் நம்பர் 3ல் in the books of the year ended 31st March 2018 prepare trading account அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, செகண்ட் சம் கிராஸ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கும், இதே ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணோம். டெபிட் சைடு பர்டிகுலர், கிரெடிட் சைடு வந்து பர்டிகுலர், அமௌண்ட் இந்த மாதிரி தான் நம்ம போட்டோம். இப்போ ஏற்கனவே நம்ம புக்கில் என்ன செஞ்சுருக்கோம், எதாவது டெபிட் வரும், எதாவது கிரெடிட் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபார்மேட் படி எடுத்தோன்னே நம்ம என்ன போடணும், ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2500. அடுத்தது ஃபார்மேட் படி பர்ச்சேஸ் 27,000. பர்ச்சேஸ் கொடுத்தோன்னே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருந்தால் பர்ச்சேஸ் ரிட்டர்னை லெஸ் பண்ணணும். இங்கே வந்து இன்டைரக்டாக என்ன கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் அவுட்வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரிட்டர்ன் அவுட்வேர்டு அப்படிங்கிறது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அதை 27,000லேருந்து 5,200 லெஸ் பண்ணால் 21,800 வருது. அடுத்தது டெபிட் சைடு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன வரும், எது டெபிட் எது கிரெடிட்னு நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். அதை வச்சு ஒன்றா பார்க்கணும். அடுத்தது கூல் அண்டு கேஷ் 3,300, வேஜஸ் 2,500, கேரேஜ் இன்வர்ஸ் 2,600. இதெல்லாம் வந்து டைரக்டு எக்ஸ்பென்சஸ். அடுத்து டெபிட் சைடு முடிஞ்சிருச்சு. அடுத்தது கிரெடிட் சைடு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன போடுவோம், சேல்ஸ் போட்டதுக்கப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்கான்னு பார்க்கணும். இங்கேயும் இன்டைரக்டாக சேல்ஸ் ரிட்டர்ன் எப்படி கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் இன்வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரிட்டர்ன் இன்வேர்டை சேல்ஸ்லேருந்து லெஸ் பண்ணி காட்டுறோம். அடுத்து லாஸ்ட்டாக பை க்ளோசிங் ஸ்டாக் 5,200. இப்போ டெபிட் சைடு எது, கிரெடிட் சைடு எது அப்படிங்கிறத நம்ம போட்டுட்டோம். இப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னா கிரெடிட் சைடு 38,200 இருக்குது. அதை நேராக டெபிட் சைடில் போட்டுட்டு மேலே டெபிட் சைடில் என்னென்ன அமௌண்ட் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி இந்த 38,200ல் லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற கிராஸ் ப்ராஃபிட் 5,500. இப்போ நம்ம கிராஸ் ப்ராஃபிட் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டு கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ.